வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டு ரோஜா பற்றி பார்க்கலாம். நிறைய கலர் கலராக ரோஜா இருக்கும்போது நாட்டு ரோஜா பழைய ரோஜாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பழசு தான் நமக்கு வந்து இப்போ பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வரக்கூடிய ரோஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் தான். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நாட்டு ரோஸும் நல்லா வரும். ரெண்டுமே நம்மளுடைய நாட்டு வெரைட்டி தான். பொதுவாக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஹைப்ரிட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கிறது இல்லைங்க, நாட்டு வெரைட்டிஸ் மட்டும்தான் எடுக்குது. அதனால தான் நான் எங்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக ரோஸ் வெரைட்டிஸ் நான் வச்சுருக்க மாட்டேன். அளவாக என்ன வெரைட்டி வளருமோ அது மட்டும் வச்சுருப்பேன். ஏன்னா பேரை கெடுத்துக்கக்கூடாது, கண்டதெல்லாம் போட்டுட்டு வாங்கி வச்சு வரலன்னு பேரை கெடுத்துடக்கூடாது. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டில் தரையில் எல்லாத்துலேயுமே வளர்க்கலாம். நல்லா 2 அடிக்கு அருமையாக வந்திருக்குது ரோஸு. சூப்பராக இருக்குது, நல்ல முக்கோட பார்க்கவே அருமையாக இருக்குது. நல்ல வாசனைங்க இந்த ரோஜா. இது மற்ற ரோஸெல்லாம் வந்து நம்ம தலைக்கு வைக்கிறக்கும் சாமிக்கு வைக்கிறக்கும் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அழகுக்கு வச்சுருக்கலாம். ஆனால் இந்த ரோஜா நம்ம சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி குளியல் பொடி தயார் பண்ணுறீங்க, ஹெர்பல் பொடி தயார் பண்ணுறீங்கன்னா இது ஒரு 10 செடி வாங்கி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூக்களை எடுத்தே நீங்கள் தயார் பண்ணலாம். இந்த பூ ட்ரை லீவ்ஸ் எவ்வளோ விலை தெரியுங்களா? 50 கிராமே வந்து 80 ருப்பீஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் குளியல் பொடிக்கு வாங்கினேன் ஒரு தடவை. ஆனாலும் அது ஒரிஜினல் பன்னீர் கிடையாது. சும்மா நம்ம மாலை கட்டும்போது விழுகுது பார்த்திங்களா, அதைத்தான் சேகரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து நமக்கு ஒரிஜினலாக நம்ம வீட்லேயே பூக்கும்போது குல்கந்து தயார் பண்ணலாம். குல்கந்து உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சின்னு தெரியும். நம்ம கடையில் வாங்குகிற குல்கந்து கூட ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்கும். நாமளே தயார் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதோட ஹெர்பல் பொடியில் போடலாம், குளியல் பொடியில் போடலாம். நான் எண்ணெய் காய்ச்சிறேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோவில், நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும்போது 25 மூலிகைகளோ என்னவோ தான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் அவ்வளோ மெடிசனல் வேல்யூ இருக்குது. நம்ம ஹெர்பல்ஸ் ஒவ்வொன்றையும் என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன நோய்க்கு உதவுன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 70 ஹெர்பல்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஆயில் காய்ச்சறக்கு வாங்குறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 1/2 லிட்ரு இன்னும் ஆயில் காய்ச்சினது வடிக்கலை. ஒரு 2, 3 பேட்ச் கொடுத்துட்டோம். இப்போ காய்ச்சி வச்சுருக்கிறது இன்னும் வடிக்கலை. இதனால் இது எனக்கு ஹேர் ஆயிலுக்கு தேய்க்கிறதுக்கு, வீட்டுக்கு தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் இருந்தது, அதை அப்படியே காட்டுறேன். இதை விடவே நல்ல கலரு வேம்பாலம்பட்டை, அந்த மாதிரி எல்லாமே கருஞ்சீரகம், அந்த மாதிரி எல்லாமே ஒரு 70 வெரைட்டிஸு போட்டு காய்ச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. இதுக்கும் இந்த பன்னீர் ரோஸ் தாங்க, நம்ம வீட்டில் விளையிற பன்னீர் ரோஸ் தான். பூக்கும் போதெல்லாம் எடுத்து கவரில் போட்டு வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் கொஞ்சம் பச்சையாகவே போடுறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். குளியல் பொடிக்கு தேவை அப்படின்னா மட்டும் காய வச்சு அரைச்சிக்குவேன். அப்புறம் ரோஸ் பவுடர்னு சொல்லி ஃபேஸுக்கு இது பண்ணுறாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இடம் இருக்கிறவங்க இந்த பன்னீர் ரோஸ் வச்சு விடுங்க. நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கும் ஆகும், வீட்டுக்கு பண்ணுறதுக்கும் ஆகும். பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் ரெண்டுமே எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வரும். அதுதான் நமக்கு மெயின். அவ்வளோ குளிர்ச்சிங்க இந்த பன்னீர் ரோஸு. சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு புண்ணு இருக்கவங்கலாம் இந்த பன்னீர் ரோஸ் சாப்பிட்லாம். இது ஒரு 12க்கு 12 பேக் சைஸில் வைங்க. நான் பேசிட்டே இருந்தால் ரொம்ப நிறைய லென்த்தியாக போகும். 12க்கு 12 சைஸில் வைங்க. நான் இன்னொரு வீடியோவில் இதை வந்து எப்படி நடுறது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி வச்சிங்க அப்படின்னாவே போதும், ரொம்ப நல்லா வருங்க இந்த பன்னீர் ரோஸு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.